ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து முட்டைகள் எடுத்து அடைக்க வச்சோம் இல்லைங்களா. ஸோ அந்த கோழி குஞ்சுகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அடையிலேருந்து ஒன்று குஞ்சுகளாக வந்து பொறிச்சு வெளியில் வரக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 7 எண்ணெய் இப்போதைக்கு பொறிச்சிருக்குதுங்க. இப்போ எடுத்து செக் பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு 7 எண்ணெய் பொறிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் டே 1 பொறிச்சிருந்துச்சு. அடுத்த நாள் வந்துட்டு மீதி கொஞ்சம் வந்து 6 எண்ணெய் பொறிச்சிருந்துச்சு. ஸோ மீதி முட்டைகளும் இன்னும் பொறிக்காமல் இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி முட்டைகள் எல்லாம் முட்டை ஓடு இருக்குது இல்லைங்களா, குஞ்சு பொறிச்ச முட்டை ஓடு அதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போட்டுடணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற குஞ்சுகள் வந்து பொறிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அது மாதிரி வேஸ்ட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேறு ஏதாச்சும் அங்கே பூச்சி புழு இருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் வந்துட்டு கோழியை அடையில் உட்கார வச்சிடணும். இப்போது அது முழுசாக பொறிச்சதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்து விட்டால் போதும். மறுபடியும் எடுத்து எந்த பிளேஸ்லேயே வச்சிடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடுத்த நாளில் எல்லாமே பொறிச்சிருச்சு சரிங்களா. பொறிச்சதில் 15 முட்டையில் 9 முட்டை தான் பொறிச்சிருக்கு. 10 இருந்துச்சு, ஆனால் 1 வந்துட்டு குஞ்சு ஏதோ காரணத்தினால செத்து போச்சு. மீதி வந்து இப்போ 9 தான் இருக்குது. இப்போ தான் வந்து அடையிலேருந்து இறக்கி விட்டோம். அடைக்கு எத்தனை வந்து சேருதோ அதோட வளர்ச்சியை பற்றியும் அப்புறம் வந்துட்டு என்னென்ன தீவனம் அடுத்தடுத்த நாள் என்னென்ன தீவனம் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அரிசி, கம்பு, சோளம் சரிங்களா. இது 3 தான் இப்போதைக்கு போட்டிருக்கிறோம். இதில் வந்து நீ எத்தனை கீரி குஞ்சு எத்தனை மயில் குஞ்சு அப்படிங்கிறது தெரியல. என்னோட கணிப்பு படி பார்த்தீங்கன்னா கீரி வந்து 3ஆக இருக்கலாம், மீதி ஃபுல்லாக மயில் குஞ்சாக இருக்கலாம். எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நல்லா மேவு வந்துட்டு எப்படி எடுத்து கொடுக்குதுன்னு பாருங்கள். கோழி குஞ்சு இப்போதைக்கு சாப்பிடாது, ஜஸ்ட்டு ஒன்றா வந்துட்டு சாப்பிட பழகிக்கிட்டு இருக்குது இப்போ தான். ஸோ நல்லா கொத்தி இந்த மாதிரி கொடுக்கும். இப்போ நம்ம சாப்பிட்றக்கு மட்டும் கொடுத்தா பத்தாது, கூடவே நம்ம வந்துட்டு தண்ணியும் வந்து கப்பில் வைக்கணுங்க. ஸோ ஃபஸ்ட் டேலேருந்தே நம்ம வந்து ஃபீடிங் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இது முதல் நாள் வந்து கோழிக்கு போட்ட அரிசி, கம்பு, சோளம் இருக்கு இல்லைங்களா, இது கோழிக்காக போட்டது குஞ்சு பொரிக்கிறதுக்கு முன்னால். ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் அதோடவே விட்டுட்டோம். ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ நாளையிலிருந்து கரெக்டான ஃபீடிங் வெளியில் மேய்ச்சல் விட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போது ஃபீடிங்க்கு வந்து கொடுத்ததுக்கப்புறம் கூடவே நம்ம தண்ணியும் வந்து வச்சிடணும். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் தானங்க வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா காமனான இஷ்யூ தான். ஹைட்டாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே கோழி குஞ்சு வந்து உள்ளே விழுந்துடும். ஸோ வெளியில் எடுக்க முடியாது. நம்மளும் அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ரிசல்ட் பார்த்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கோழிகளுக்கெல்லாம் மேய்ச்சல் கொடுக்குறோம், ஸோ ஃபஸ்ட் டேலேருந்து எப்படி வெளியில் விட்டு அதை வந்து ஹெல்த்தியாக வந்து வளர்த்துறோம் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். வீடியோ ஃபுல்லாக நாங்கள் போட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching.